வேற மாதிரி விஜய் சேதுபதி ஆக்டிங்லாம் சூப்பர், பக்கா மாஸ் பண்ணிட்டார். சூப்பர்ண்ணா, கதை எல்லாமே சூப்பர்ண்ணா. ஆக்டிங்லாம் சொல்லவே வேணும், விஜய் சேதுபதி ஆக்டிங் பயங்கரம் பண்ணிட்டாரு. நல்லா இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபேமிலி படம் தான், நல்லா இருக்கு. இந்த இது லேக்லாம் எதுவுமே இல்லை, செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கு. எமோஷன்லாம் எதுவுமே கிடையாது. கடவுள் சிங்கம் லாஸ்ட்டாக 3 படம் எடுத்திருந்தாரு, அந்த மாதிரி இதில் ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கு. காமெடி தான் ஃபன். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட ஸ்டோரி இது. அதான் ஃபேமிலி ரிலேட்டடா அதான் ஸ்டோரி நல்லா இருந்தது. பாருங்க, பார்த்துட்டு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு, ஃபேமிலி ஓரியன்டா இருக்கு, நல்லா இருக்கு, பார்க்கலாம். எல்லாருமே ரொம்ப காமெடியா இருக்கு. 2 பேருமே இயல்பா நடிச்சிருக்காங்க, நல்லா இருக்கு. சூப்பரா இருக்குண்ணே. இது புது காம்போவா இருக்குண்ணே. எப்பவுமே நம்ம இந்தியாவில் வந்து துர்கல் சம்பவம் பார்த்துருக்கோம், இல்ல தனுஷ் கூட பார்த்துருக்கோம். இது புது காம்போவா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் ஃபுல்லா பயங்கரமா இருக்கு. காமெடி தான், லவ் அண்ட் லாஃப்டர் தான் படம். நீங்க கடைசி ஒரு 10 நிமிஷம் செம்ம என்ஜாய் பண்ணுங்க. யோகி பாபு அல்டிமேட்டா பண்ணிருக்காப்ல, நல்லா இருக்கு, பாருங்க, நல்லா பாருங்க. ஹீரோயினா 2 காம்போ செம்மையா இருக்குண்ணா. ஹீரோயின் சொல்ல முடியாது, ஹீரோ சொல்ல முடியாது, 2 பேருமே காம்போ இருக்கு. விஜய் சேதுபதி அல்டிமேட்டா வச்சிருக்காப்ல. ஏன்னா ஒரு டைவர்ஸ் அதெல்லாம் இப்ப நிறைய நடக்குதுல்ல. ஸோ இவங்க வந்து எவ்வளோ சண்டை வந்தாலும் ஒன்றும் வந்துடுறாங்களே, அது நல்லா இருக்கு படம். சாங்ஸ் ஒரு பாட்டு, அந்த பாட்டு ஒரு பாட்டு நல்லா இருந்துச்சு. மற்றபடி இந்த ஃபங்க்ஷன் ஈவெண்ட்ஸும் நடக்குது, அது நல்லா இருந்துச்சு. பாண்டியராஜ் படம்னாலே ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட் தான். நான் ஒரு கடைக்குட்டி சிங்கம் பசங்க படத்துலேருந்து அவருக்கு நல்லா பிடிக்கும். ஸோ இந்த படம் நல்லா ஹிட் ஆகும்.